Namaste children, welcome to science class. So இப்போ நம்ம last classல எது வரைக்கும் டாபிக்ஸ் பார்த்திருந்தோம் நம்ம discovery of protons and discovery of neutrons வரைக்கும் பார்த்திருந்தோம். So today we are going to see about the Thomson's atom model. So அதுக்கு முன்னாடி இந்த properties of fundamental particles பாருங்க மேலே tabular column. Particle mass relative charge. Electron E க்கு mass வந்து எவ்வளோனா 9.1 into 10 power minus 28 grams. Relative charge என்னன்னா -1. Proton P இதோட mass பார்த்தீங்கன்னா 1.6 into 10 power minus 24 grams. இதோட relative charge +1. நியூட்ரானுக்கு 1.6 into 10 power minus 24 grams. இதோட relative charge என்னன்னா 0. So collect more information about the properties of fundamental particles and prepare a chart. Activity. So Thomson's atom model. Next வந்துட்டு என்ன பண்ணுறோம், Thomson's atom model பார்க்க போகிறோமா. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஜான் டால்டனுக்கு அப்புறமா ஜேஜே தாம்சன் வந்துட்டு ஆட்டம்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஜேஜே தாம்சன் அண்ட் இங்கிலீஷ் சயின்டிஸ்ட் proposed the famous atom model in the year 1904. ஸோ எப்போ வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணார், 1904ல் ஜேஜே தாம்சன் அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் சயின்டிஸ்ட். அவர் வந்துட்டு ஃபேமஸ் ஆட்டம் மாடலை வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு இந்த இயர் 1904. ஜஸ்ட் ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறமா தாம்சன் ப்ரப்போஸ்ட் தட் த ஷேப் ஆஃப் அன் ஆட்டம் ரிசம்பிள்ஸ் அ ஸ்பியர். அதாவது தாம்சன் ப்ரப்போஸ் அந்த ஜஸ்ட் ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான் டிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறமா தாம்சன் ப்ரப்போஸ்ட் தட் த ஷேப் ஆஃப் அன் ஆட்டம் ரிசம்பிள்ஸ் அ ஸ்பியர். எந்த ஷேப்பில் இருக்குமா, தாம்சன் வந்துட்டு ஆட்டமோட ஷேப் எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னா, ஸ்பியர் எந்த ஷேப்பில் இருக்குதோ அதே மாதிரி ஆட்டமோட ஷேப்பும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. தென் ஹேவிங் எ ரேடியஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 10 power minus 10 மீட்டர் 10 power minus 10 மீட்டர். ஸோ ஃபஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க, இட் ரிசம்பிள்ஸ் அஸ், அதாவது ஆட்டமோட ஷேப் வந்து ஸ்பியர் ஷேப்பில் இருக்கு, ஸ்பியர் ஷாப் மாதிரியே இருக்கும். தென் அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 10 power minus 10 மீட்டர்னு சொல்கிறாங்க. The positively charged particles are uniformly distributed with the electrons arranged in such a manner that the atom is electrically neutral. அப்போது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இதுதான் ஸ்பியர்னால் இதில் வந்துட்டு பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாக வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு மைனஸ், அதாவது இந்த மாதிரி எம்படட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரான்ஸ் மட்டும் என்னவாயிருக்கும், எம்படட் ஆகிருக்கும். ஸோ யூனிஃபார்ம்லி த பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஆர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் வித் எலக்ட்ரான்ஸ் அரேஞ்ச்ட் இன் சச் அ மேனர் தட் த ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கும். எப்போ வந்துட்டு ஆட்டம் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல்னால் எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் ஈக்குவலாக இருக்கும்போது. ஸோ தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல் வாஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் ப்ளம் புட்டிங் மாடல். அதாவது ப்ளம்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, புட்டிங்னா அது மேலே அப்படியே வைக்கிறது, பொறுத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல் வாஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் அ ப்ளம் புட்டிங் மாடல் ஆர் வாட்டர் மெலான் மாடல். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டயக்ராமும் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள். தாம்சன் ஆட்டம் மாடல் லெஃப்ட் சைடில் இருக்கிறது, தென் வாட்டர் மெலானோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி இருக்குது, அந்த பழம் ஃபுல்லாக வந்துட்டு அந்த ப்ளம்ஸ், அதாவது அந்த சதை பகுதி ஃபுல்லாக வந்துட்டு இங்கே பாசிட்டிவ் சார்ஜுங்கிறார் அவர். தென் அதில் சீட்ஸ் வந்து இப்படி பொருத்தப்பட்டிருக்கு இல்லைங்களா, அதை வந்து எலக்ட்ரான்ஸுங்கிறாரு. அதே தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல் வாஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் ப்ளம் புட்டிங் மாடல் ஆர் வாட்டர்மெலான் மாடல். The embedded electrons resembled the seeds of watermelon, while the watermelon's red mass represent the positive charge distribution. The plum pudding atomic theory assumed that mass of an atom is uniform distributed all over the atom. So once again read this. Thomson proposed that the shape of an atom resembles a sphere, have a radius of 10 power minus 10 meter. The positively charged particles are uniformly distributed with electrons arranged in such a manner that the atom is electrically neutral. ஆட்டம் வந்து எப்படி இருக்கும், எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்குது. தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல் வாஸ் ஆல்சோ கால்ட் அஸ், தாம்சன்ஸ் ஆட்டம் மாடலுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னா ப்ளம் புட்டிங் மாடல் இல்லைனா வாட்டர்மெலான் மாடல் சொல்கிறாங்க. எம்பெடட் எலக்ட்ரான்ஸ் வந்து எதுக்கு ரிசம்பிளாக இருக்குது, சேமாக இருக்குது அப்படின்னா
seeds of watermelon வாட்டர்மெலனில் இருக்கக்கூடிய சீட்ஸ்க்கு சேமாக இருக்குது. while the watermelons ரெட் கலர் ரெட் மாஸ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ த ப்ளம் புட்டிங் அட்டாமிக் தியரி assumed that the mass of an atom is uniformly distributed all over the atom. Then next, Thomson's atom, limitations of Thomson's atom model. Thomson's atom model could successfully explain the electrically neutrality of atom. Thomson atom model வந்து எதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா அதாவது எலக்ட்ரிக்கலாக ஆட்டம் வந்துட்டு எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. however it failed to explain the following. ஆனாலும் அதில் வந்துட்டு சில ட்ராபேக்ஸ் இருக்குது. எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னா Thomson's model failed to explain how the positively charged sphere is shielded from the negatively charged electrons. அதாவது தாம்சன் மாடல் வந்துட்டு எதில் அதாவது எதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா அவங்களால பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியர்னு சொல்லிட்டாங்க. ஹவு இஸ் இட் ஷீல்டட் ஃப்ரம் த நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ், அது எப்படி நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ்லேருந்து ஷீல்டு பண்ணப்பட்டிருக்கு வித்தவுட் கெட்டிங் நியூட்ரலைஸ் ஆகாமல் எப்படி வந்துட்டு ரெண்டு வந்து ஷீல்டாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலை. This theory explains only about the protons and electrons and failed to explain in presence of neutral particle neutron. அதாவது இந்த தியரியிலேருந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸு ப்ரோட்டான் எப்படி இருக்கும் எலக்ட்ரான் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் எதை பற்றி சொல்லலாம் அவங்கள டு எக்ஸ்பிளைன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூட்ரல் பார்ட்டிக்கல் நியூட்ரானை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஸோ தீஸ் ஆர் த ட்ராபேக்ஸ் ஆஃப் தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல். So Thomson model failed to explain how the positively charged sphere is shielded from the negatively charged electron without getting neutralized. This theory explains only about the protons and electrons and failed to explain the presence of neutral particle neutron. அடுத்ததுப்பா வேலன்சி அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் நத்திங் பட் ஆட்டம் இருக்குது அப்படின்னா அதோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா அதை தான் வந்து வேலன்சின்னு சொல்கிறாங்க. இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் வேலன்சி ஆஃப் எலமெண்ட்ஸ் கிளியர்லி we need to learn a little about Rutherford's atomic model here. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வேலன்சி அப்படிங்கிறத பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி ரூதர்ஃபோர்ட்ஸ் அட்டாமிக் மாடல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு ரூதர்ஃபோர்டை பொறுத்து an atom consists of subatomic particles இருக்குது. ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அது என்னென்னா ப்ரோட்டான் எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான்ஸ். ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆர் ஃபவுண்ட் அட் த சென்டர் ஆஃப் த ஆட்டம். அதாவது இதுதான் நியூக்ளியஸ் அப்படின்னா ப்ரோட்டானும் நியூட்ரானும் வந்துட்டு எதில் இருக்குமா சென்டர் ஆஃப் த ஆட்டம், அதாவது நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கும். அரவுண்ட் தட் நியூக்ளியஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் என்னவாயிட்ருக்கும் ரிவால்வ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத யார் சொன்னாங்க அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆர் ஃபவுண்ட் அட் த சென்டர் ஆஃப் த ஆட்டம் கால்டு நியூக்ளியஸ். எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் ஏ சர்க்குலர் பாத். So proton, electron and neutrons. Protons and neutrons are found at the center of an atom, then called a nucleus. Electrons are revolving around the nucleus in a circular path. Electrons வந்துட்டு நியூக்ளியஸை சுற்றி என்ன ஆகிட்டுருக்கு ரிவால்வ் ஆகிட்டுருக்கு சர்க்குலர் பாத்தில். அதுக்கு பேர் என்னென்னு சொல்கிறாங்க அந்த பாத்துக்கு பேர் ஆர்பிட்ஸ் ஆர் ஷெல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ an atom has a number of orbits and each orbit has எலக்ட்ரான்ஸ். ஸோ ஆட்டம்க்கு வந்து என்ன இருக்குன்னா நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸ் இருக்கும். கே ஷெல் எல் ஷெல் எம் ஷெல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸ் இருக்கும். ஈச் ஆர்பிட்லையும் எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்குப்பை ஆகும். த எலக்ட்ரான்ஸ் ரிவால்விங் இன் த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் ஆர் கால்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து என்னதுன்னா அதாவது இதுதான் வந்து நியூக்ளியஸ். இது ஃபஸ்ட்டு ஷெல், இது செகண்ட் ஷெல், இது வந்து தேர்ட் ஷெல். சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸ் இருக்குது. அந்த நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸில் எலக்ட்ரான்ஸ் வந்து என்னவாக இருக்குது அரேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆர்பிட்ஸ் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ அது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ரிவால்விங் இன் த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் ஆர் கால்டு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த ஆர்பிட்ஸ் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அந்த ஆர்பிட்டில் அரேஞ்ச் ஆகிருக்கிறத வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா electronic configuration சொல்கிறாங்க. atoms of all the elements will tend to have a stable electronic configuration. இப்போ எல்லா elements atoms of all the elements will tend to have a stable electronic configuration, that is they will tend to have either two electrons known as duplet. ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆட்டம்.
ஃபஸ்ட் ஆர்பிட்டில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குன்னா, அதாவது இதுதான் ஃபஸ்ட் ஆர்பிட், இதில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது 1 2. நெக்ஸ்ட் ஆர்பிட்டில் 1 2 3 4 5 6 7 8. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆர்பிட்டில் அதே மாதிரி 1 1 2 3 4 5 6 7, அந்த பக்கம் ஒன்று இருக்கும் மேலே 8. ஸோ அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்பிட்லேயும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிருக்குன்னா 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிருக்கு. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்கம்மா, அதாவது they will tend to have either 2 electrons, ஒன்று 2 எலக்ட்ரான்ஸாக இருக்கும், இல்லைனா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 2 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் டூப்ளெட், 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் ஆக்டெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் their outermost orbit. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியம் ஹேஸ் 2 எலக்ட்ரான்ஸ். ஏன்னா ஹீலியம் வந்து எப்படி எழுதுவோன்னா 2He4. அப்போது இதோட ஆர்பிட் எப்படின்னா நியூக்ளியஸ்குள்ளே 2 ப்ரோட்டான்ஸ் இருக்கும், 2 ப்ரோட்டான்ஸும் 2 நியூட்ரான்ஸும் இருக்கும். சரிங்களா? அப்போ அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் ஒரே ஒரு ஆர்பிட் தான் இருக்குது. எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குன்னா 1 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்போ 2 ப்ரோட்டான்ஸ் இருக்குன்னா 2 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஹீலியம் ஹேஸ் 2 எலக்ட்ரான்ஸ் இன் த அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட் அண்ட் ஸோ இட் இஸ் கெமிக்கலி இன்னர்ட். ஸோ அப்போது ஹீலியம் ஹேஸ் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் அது வந்து கெமிக்கலி இன்னர்ட்டாக இருக்குது, மந்தத்தன்மையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Similarly, neon is chemically inert because it has 8 electrons in the outermost orbit. அதோட outermost orbitல எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதாவது ஸ்டேபிள் ஆயிரும், 8 ப்ரோட்டான்ஸ் இருக்கும், வெளியிலேயே 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஸ்டெபிலிட்டி ஆயிரும் சொல்கிறாங்க. The valence electrons in an atom readily participate in chemical reaction. அதாவது ஒரு ஆட்டமில் அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் உடனடியாக என்ன ஆகும்னா கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு உட்படுது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, the valence electron in an atom readily participate in a chemical reaction and so the chemical properties of an element are determined by these electrons. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் எலமெண்ட் வந்துட்டு என்னது எது மாதிரி டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணி தான் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியுது. ஸோ வென் மாலிக்யூல்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஆட்டம்ஸ் கம்பைன் டுகெதர் இன் எ ஃபிக்ஸ்டு ப்ரொப்போர்ஷன். ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஆட்டம்ஸ் முதல்ல கம்பைன் ஆகி ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரொப்போர்ஷனில் கம்பைன் ஆகுது. பிகாஸ் ஈச் ஆட்டம் ஹேஸ் டிஃப்ரெண்ட் கம்பைனிங் கெப்பாசிட்டி. ஒவ்வொரு ஆட்டம்க்கும் வந்துட்டு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கம்பைனிங் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ திஸ் கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆட்டம் இஸ் கால்ட் valency அப்படின்னு சொல்கிறாங்க. தென் valency இஸ் டிஃபைன்ட் as the number of electrons lost. valency அப்படிங்கிறது எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ்ட் ஆகிருக்கு, கெயின்ட் ஆகிருக்கு, ஆர் ஷேர்டு பை அன் ஆட்டம் இன் எ கெமிக்கல் காம்பினேஷன் ஸோ தட் இட் பிகம்ஸ் கெமிக்கலி இன்னர்ட். ஸோ வேலன்சி அப்படிங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ லாஸ் ஆகிருக்குது, தென் எவ்வளோ கெயின் ஆகிருக்கு, இல்லை ஆர் ஷேர்டு பை அன் ஆட்டம் இன் எ கெமிக்கல் காம்பினேஷன் ஸோ தட் இட் பிகம்ஸ் கெமிக்கலி இன்னர்ட். இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா? தாம்சன் ஆட்டம் மாடல், லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆட்டம் மாடல், தென் வேலன்சினா என்னென்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வரைக்கும் போதுமா? தேங்க்யூ சில்ட்ரன்.